உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரன் சந்தா கல்யாணம் ரொம்பவுமே நல்ல எந்த தடை வந்தாலும் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்த தருணத்தில் கடைசி நேரத்தில் கன் பாயிண்டில் வச்சுட்டு சந்தாவை மிரட்டி அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க மாமா. இதை பார்த்ததும் அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே பயந்து தலை தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. வந்தவன் நம்மளை ஏதாவது சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போயிடுறாங்க. இப்போது இந்த நேரத்தில் கடைசியாக அங்கே நிற்கிறது யாருன்னா, இப்போது வானதியோட அப்பா அம்மா நிற்கிறாங்க, அப்புறம் கார்த்திகாவோட அம்மா, அப்புறம் சேரன் ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டு ரொம்பவும் பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போது சந்தா வந்துட்டு சேரனை பார்த்து அப்படியே கதறி அழுதுகிட்டே போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனிச்சையுமே சேர்த்து இழுத்துட்டு கன் பாயிண்டில் கூப்பிட்டு போகும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சேரன் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. அப்போ சந்தா வந்தது, மாலை மாற்றினது, அப்போ தாலி கழுத்து வரைக்கும் கொண்டு போனது, இதெல்லாம் நினச்சி அப்படியே ரொம்பவுமே கண் கலங்குறாரு. இதை பார்த்த கார்த்திகா அம்மா உடனே, ஏண்டா நான் நினச்சேன் என்னடா சேரனோட கல்யாணம் எந்த தடையுமே இல்லாமல் நடக்க போகுதான்னு நினச்சேன், இதான் அதே மாதிரி நின்றுச்சுல, ஏண்டா இப்படி துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டு இவனுங்க இப்படி பண்ணுறானுங்களே, நிஜமாவே அந்த பொண்ணுக்கு சம்மதத்தோடு தான் பண்ணிங்களா, இல்லை அவங்க வீட்டாளுங்க வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களா, ஏதோ அந்த பிள்ளையோட ஒத்துழைப்பே இல்லாமல் தான் இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கீங்களாடா, என்னத்தை பண்ணுறீங்களோ தெரியல, வந்தவன் என்ன ஏதாவது சுற்றுந்தா என்னடா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்திகா இருந்தாலும் சமாளிச்சுட்டு, என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி நீ அவங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூடவே வானதியோட அப்பா அம்மா கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருந்தாலும் அவங்களும் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி, அதான் கல்யாணமே நின்று போச்சு, இனிமேல் இங்கே என்னடி பண்ணுறது, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வானதி பொடிவாதமா, அம்மா நான் மதியானமாக வரேன், நீங்கள் வேணால் கிளம்புறதுனா கிளம்புங்க, நைனா நீ வேணால் போ அப்படிங்கிறாங்க. சரி வா, அவள் இருந்துட்டு வரட்டும், நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. இவ எங்கே திருந்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாண்டியும் அப்புறம் சோழனுமே வந்துட்டு ரொம்பவுமே கலங்கி போய் நிற்கிறாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, எப்படியாவது கல்யாணத்தை நடத்திடலோன்னு நினச்சோம், அண்ணனை பார்க்கவே பாவமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சே, எப்படியாவது சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடணும்டா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் என்னடா துப்பாக்கியெல்லாம் கொண்டுட்டு வரான், பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா, துப்பாக்கி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அதை தான் நானும் யோசித்தேன், என்ன தான் தடுக்க பார்த்தாலும் துப்பாக்கியை வச்சுட்டு ஒன்று சந்தாவே ஏதாவது பண்ணியிருந்தானா என்னடா பண்ண முடியும், அதுக்கு தாண்டா பயந்துட்டு நானும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நடேசன் வந்துட்டு வேகமாக போகிறாரு. டே சேரா என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, சந்தா பொண்ணு எப்படியா இருந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சோழனுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம், இங்கே வந்து அவன் துப்பாக்கியை காட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போனான், அப்போல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, அவன் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, அவங்க எந்த ஊருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், அண்ணனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ சொல்லுடா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ ஊரெல்லாம் தெரிஞ்சு என்னப்பா பண்ண முடியும், நம்ம ஊர்லேயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ஊரில் அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்கப்பா, அனிஷாலேயே அங்கே வந்து ஒன்றும் பேச முடியாது, அவங்க அப்பா அம்மாவே அவங்களுக்கு பயந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அவனை பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தானே அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுண்டா, ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் எவனும் கல்யாணம் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழனும் நிலாவும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தால் அந்த அப்பா அம்மா பெரிய மனுஷங்க 2 பேருமே வராங்க. அவங்க வந்தோடனே, என்னப்பா கல்யாணமே முடிஞ்சிடுச்சா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவசரமாக வந்தோம், ஆனால் என்னப்பா நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏன் எல்லாம் இப்படி கலைஞ்சு கிடக்கு, பொண்ணு எங்க சேரா என்ன ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க, சோழா என்னப்பா நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் கஷ்டமாக உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லார் முகமே வாடி போயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ என்னதான்ப்பா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ சோழன் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அது எப்படிப்பா ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் அவன் வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருக்கான், இதை எனக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் இருந்திருந்தேன்னா எதுவுமே ஆயிருக்காது அப்படிங்கிறாரு. அப்பா என்னப்பா பண்ண முடியும், ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. உதவி செய்ய முடியுமாவா, நம்ம ஹையர் அஃபிஷியல் எல்லாருக்கிட்டையும் பேசலாம், அவங்க எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு, அது எப்படி இப்படி வந்து கூட்டிகிட்டு போக முடியும், அந்த பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு காரணம் அவன் தானே, இப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, அவனை பார்த்துக்கலாம், அதுவும் துப்பாக்கியை கொண்டு வந்து மிரட்டியிருக்கான்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் பார்த்துக்கிறேன், நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சேரன் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கூடவே நின்று கண்ணை எல்லாருமே வந்துட்டு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சேரனால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. நிலாவுக்கெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. வானதியும் கூடவே நின்றுட்டு இருக்காங்க. இப்போது அவங்க கடத்திட்டு சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு, இதை விட்டு இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவையும் அனிஷையும் உள்ளாரே உட்கார வச்சுட்டு, இப்போ இவங்க 2 பேரும் எல்லாருமே எல்லாருமே வந்து போய் டீ குடிக்க போகிறாங்க. அப்போது சந்தா பார்க்குறாங்க. பயா ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தா ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அனிஷும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் சேரன் பார்த்துட்டு, டே அனிஷ் தாண்டா ஃபோன் பண்ணுறான் அப்படின்னோடனே, பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அனிஷ் எங்கே இருக்கு, அனிஷ் சந்தா எங்கே, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயா அது வந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன் வந்து டக்குன்னு ஃபோனை பிடிங்கிடுறான். ஃபோனாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி விட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க மாமா கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னோடனே அங்கேருந்து வந்து அனிஷை அடிச்சே போட்டுடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்தா ரொம்பவுமே அழுதுட்டு நிற்கும்போது, இந்த சைடில் யாராவது போனாங்கனாலாவது அவங்களோட ஃபோனையாவது வாங்கி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறாங்க. எல்லாரும்
எல்லாரும் அங்கே டீ ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு போகிறவங்க யார் மூலமாவது நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரமாட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த சைடு கோமலோட வீட்டுக்காரரும் அங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சந்தா டக்குன்னு இவங்கள பார்த்தாலே நம்ம ஊருக்காரங்க மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு தெரியும் போல இருக்கே ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு கோமலும் வேகமாக பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. அப்போ சந்தாவுமே வந்துட்டு ஹிந்திலே பேசும்போது அவங்களுமே ஹிந்திலே பேசுகிறாங்க. அப்போ சந்தா வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நான் சொல்கிற நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து என்னை காப்பாற்றி கூட்டு போக சொல்லுங்கள், இல்லைனா சத்தியமாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கோமலுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ கூடவே கோமல் வீட்டுக்கார இருந்துட்டு ஏய் இது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, தேவையில்லாமல் நீ ஏதாவது மாட்டிக்காத, நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கோமல் இருந்துட்டு யோ என்னையா கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டு இருக்குன்னு அவள் சொல்கிறா, நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ நம்பரை சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சந்தாவும் சேரனோட நம்பரை சொல்கிறாங்க. இருமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைடு கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு கோமல் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே இப்போ சந்தா கொஞ்சம் விஷயத்த சொல்லி அந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுமே டீ கடையிலேருந்து வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ கோமல் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இப்போ சேரன் அந்த நம்பரை பார்த்துட்டு ஏதோ புது நம்பராக இருக்குடா அப்படிங்கிறாரு. ஆனால் யாரை வேணா இருக்கட்டும், நீ முதல்ல ஃபோன் எடுத்து பேசுனேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சேரனும் ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ இங்கே பாருப்பா, நான் அந்த பொண்ணு எனக்கு நம்பர் கொடுத்து உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் சொன்னுச்சு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எந்த பொண்ணு? சந்தாவா அப்படிங்கிறாங்க. சந்தான்னு தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் இந்த சைடு வந்துட்டு இருந்தேன்ப்பா, அந்த பொண்ணு ஒரு வண்டியில் உட்காந்துருந்துச்சு, 4-5 பேர் டீ கடையில் உட்காந்துருந்தாங்க, அந்த பொண்ணு அவங்க அண்ணன் கூட இருந்து என்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிச்சுப்பா, அதுக்கு உதவி செய்யலாமேன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பக்கத்தில் இருந்துட்டு அண்ணா என்ன சொல்கிறாங்க, யார் அப்படிங்கிறாங்க. டே சந்தா தான் நம்பர் கொடுத்து பேச சொல்லிச்சாண்டா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிச்சான் அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கரை போடுனே முதல்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு ஸ்பீக்கரை போட்டு எல்லாருமே இப்போ சுற்றி நிற்கும்போது ஏன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வண்டி நம்பரை வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டேன்ப்பா, அந்த வண்டி நம்பர் இதுதான், இந்த வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை போய் எப்படியாவது காப்பாற்றிடுவியாம்ப்பா, இல்லைனா அந்த பொண்ணு செத்து போயிடுவேன்னு சொல்லிச்சுப்பா, எனக்கு அதை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பல்லவனுக்காக இருக்கட்டும், நடேசனுக்காக இருக்கட்டும், நிலாவுக்காக இருக்கட்டும் ஒரு மாதிரியே இருக்குது. இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நிலா டக்குன்னு போயிட்டு அங்கிள் இந்த குரலை கேட்டால் பல்லவனோட அம்மா குரல் மாதிரியே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏமா இது எத்தனை வருஷமாக எனக்கு பழக்கமான குரல் எனக்கு தெரியாமல் இருக்குமா, அவதாம்மா பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இப்போ போய் அண்ணா இப்போ பேசிகிட்டு இருக்குது கோமலா, அவங்க பேர் கோமலான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் கேளுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் உங்கள் பேர் கோமல் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா என் பேர் கோமல் தான், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவனுக்கு அப்படியே ஆடி போயிடுது. அப்போது டக்குன்னு நிலா ஃபோனை வாங்கிட்டு அம்மா நான் நிலா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நிலாவா, எந்த நிலா அப்படிங்கிறாங்க. அப்போது பல்லவன் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, நான் சோழனோட ஒய்ஃப் நிலா அப்படிங்கிறாங்க. நீயா, நீ எப்படி அங்கே அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் என்னவோ தெரியல, நீங்கள் இந்த விஷயத்தில் உதவி செஞ்சுருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எப்படியோ சுற்றி நீங்களே எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சேரன் அண்ணா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தீங்க, சேரன் அண்ணாக்கும் சந்தாக்கும் தான் இன்றைக்கி நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அப்போ தான் அவங்க மாமா வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு அந்த ஏரியாவில் தெரியுமா உங்களுக்கு எங்கேயாவது அப்படிங்கிறாங்க. அம்மா நான் குஜராத்தில் இருந்தேன், இவங்க பீகாரில் இருக்காங்க, எனக்கு எப்படிம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் உங்கள் பழக்க வழக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் தெரியுமா, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போது பல்லவன் நின்றுட்டு இருக்கும்போது வீட்டுக்காரரா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல அந்த ஹவுஸ் ஓனரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சமாளிச்சிடுறாங்க. ஓ சரி நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் நிற்கிறாரு. இருந்தாலும் அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது நீ பேசிட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா இருடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சந்தா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, வண்டி நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டேன், அதை உங்ககிட்ட சொன்னா அந்த வண்டி எங்கே போகுது என்னங்கிறத அந்த எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு எப்படியும் அவங்க ஊருக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க, அங்கே போனால் உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கான், அதனால் உங்களை லேட் பண்ணாமல் உடனே கிளம்பி வந்து எப்படியாவது காப்பாற்ற சொன்னாங்க, நீங்கள் போலீஸ்கிட்ட போவீங்களோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு ஏதாவது பண்ணுவீங்களா, தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறதா என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. என்னமோம்மா உங்கள் குடும்பத்துக்கு நான் பல்லவனை அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு அந்த மனுஷன் பல்லவனை அப்படி பார்த்துக்கிறாரு, அந்த ஒரு இதுக்காகுது நான் இது நன்றி கடன் செஞ்சதாக இருந்துட்டு போட்டோம், எப்படியோ அந்த பொண்ணு என்னையவே கூப்பிட்டு சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, வண்டி நம்பரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போது கோமலும் வண்டி நம்பரை சொல்லிட்டு இன்னும் 2-3 விஷயத்தையும் வந்துட்டு சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்த உடனே சேரன் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் என்னென்ன அவங்களே பேசிட்டு சொல்லிட்டாங்கல்ல, வாங்க முதல்ல நம்ம உடனே கிளம்பலாம்
போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளம்பி இவங்களும் ஒரு வண்டியை பிடிச்சி கிளம்புறாங்க. சேரன் வந்துட்டு அண்ணா இந்த கார்லேயே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட காரை எடுத்துடுறாரு. அப்போ எல்லாருமே காரில் ஏறும்போது நிலா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நிலா அவ்வளோ தூரம் நாங்கள் போகணும், அங்கே ஏதாவது சண்டை கிண்டெல்லாம் போடுற மாதிரி இருக்கும், நீ வேற எதுக்கு அலையிற அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நானும் வரேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நடேசன் பார்த்துட்டு மடி நிலா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீயும் பல்லவனும் வீட்டில் இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், அம்மா வானதி நீ கொஞ்சம் கூட இருமா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் காரில் கிளம்பிடுறாங்க. இப்போ காரில் போகும்போதே என்ன ஆகுதுன்னா, இப்போது சந்தா வந்துட்டு அவங்களோட மொபைலோட அந்த டிவைஸை வந்துட்டு ட்ராக் பண்ணி அப்படியே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்தாவோட மொபைல் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த மொபைல் ஆனில் தான் இருக்குது அப்படிங்கும்போது சந்தா வந்து லொக்கேஷனை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு லொக்கேஷனை வச்சு எப்படியாவது ட்ராக் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து கோமல் இப்போ அவங்கக்கிட்ட சொன்ன உடனே இப்போது சேரன் வந்துட்டு இப்போ அவங்க கூட அந்த அப்பா அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே அவங்களும் போலீஸ்கிட்ட சொல்லி இப்போ சந்தாவோட நம்பரை வச்சு அந்த நம்பர் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு இப்போ அவங்க ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் போகும் போக அவங்க எங்கே ரீச் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு போலீஸுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரட்டி போகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் போகும்போது இதோ பக்கத்தில் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் அந்த இடத்துல வந்துட்டு கார் போயிட்டுருக்கு, உள்ளார வந்து சந்தா இருக்காங்க. அப்போது சேரன் பார்த்துடுறாரு, அண்ணே அந்த கார் தானே அங்கே பாருண்ணே, அதில் தானே அவனுக்கு கூட்டு போனானுங்க அப்படிங்கிறாங்க. டே ஆமாண்டா பக்கத்தில் வந்துட்டோண்டா அப்படிங்கிறாங்க. நீ வான பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் இந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது சார் அதுதான் சார் அப்படின்றாங்க. சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஸோ நேராக அங்கே ரோட்டில் வந்துட்டு வேகமாக போய் அந்த ஜீப்புக்கு முன்னாடி போயிட்டு நிற்குது வண்டி. அப்போ நின்ன உடனே அவங்க சடன் பிரேக் போடுறாங்க. அப்போ அனீஷும் சந்தாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவரும் இறங்கி வராரு, அவங்க மாமா இறங்கி வந்தோடனே போலீஸும் இறங்கி வந்துடுறாங்க. இப்போ போலீஸை பார்த்த உடனே மற்ற எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. சந்தாவோட மாமா மட்டும் அப்படியே அந்த கன்னை வச்சுட்டே வந்துட்டு இப்படியே நிற்கிறாரு. என் பக்கத்தில் வந்தீங்க நான் இவளை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போலீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ அவளை சுடுற அப்படின்னா என்கிட்ட கன் இல்லையா, நீயே வச்சிருக்கும் போது என்கிட்ட கன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த அவங்க மாமாவோட காலில் டக்குன்னு வந்துட்டு ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவர் கால் இதானோடனே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. சந்தா வேகமாக இறங்கி ஓடி போயிட்டு போலீஸ் கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளார பின்னாடியே காரில் வந்துட்டு சோழன் அப்புறம் சேரன் அப்புறம் பாண்டி எல்லாருமே நடேசன் எல்லாரும் இறங்கும்போது இப்போ சேரனை பார்த்தோன்னே சந்தாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி தாங்க முடியல. ஓடி போய் சேரனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. இதை பார்த்ததுமே போலீஸுமே வந்துட்டு எவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்கள நீ தேவையில்லாமல் பிரித்து உன்னோட வலுக்கட்டாயத்துக்காக நீ இப்படி பண்ண பார்க்குறியா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்னடா பண்ண முடியும், நீ அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணையே சுற்றுவேன்னு சொல்கிறியே, உண்மையான பாசம் இருக்கணும்னா நீ இப்படி பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. அவன் என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி தான் அமைக்க முடியும், உன்னை பிடிக்கலன்னு தான் அந்த பொண்ணு சொல்லுதில்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது, அந்த பொண்ணு என்ன தான் கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. சந்தா கிட்ட கேட்கும்போது இல்லை எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என் மாமா எனக்கு பிடிக்கல, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, இவர் கூட கல்யாண டைமில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தாவும் சொல்லிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு எதுவுமே உன்னால் பண்ண முடியாது, நீ கன்று வச்சுட்டே இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டே போயிடுறாங்க. ஸோ இப்போது சந்தா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கும்போது சேரன் வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. சோழன் வேகமாக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த சந்தா தண்ணியை குடிங்க, அனீஷ் பையா வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு தண்ணியை குடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத சந்தா, அதான் நாங்கள்லாம் வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரொம்ப பயந்துட்டேன், அப்படி ஒரு வேளை ஊருக்கு போயிருந்தா நான் கண்டிப்பாக செத்து போயிருப்பேன், ஒருத்தவங்க கிட்ட நம்பர் கொடுத்து நான் ஃபோன் பண்ண சொன்னேனே அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போயிருந்தோம், நீ தான் நல்ல வேளை ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறாங்க. சரி எதுக்கு இன்னும் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கீங்க எல்லாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் கூப்பிட்றாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் திரும்ப அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது சேரன் தோல் மேலேயே அப்படியே சந்தா சாஞ்சிக்கிட்டே அப்படியே பயந்துக்கிட்டே வராங்க. இப்போ நேராக அங்கேருந்து கிளம்பி இங்கே வராங்க. வரும்போதே என்ன ஆகுதுன்னா இப்போ நடேசன் வந்துட்டு டே எங்கடா வீட்டுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. வேறு எங்கே போகிறது இப்போ இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையே வெளியே வந்தாங்க, திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டியாக தானடா போகணும், என்னடா நீ நேராக வீட்டுக்கு போகிறேங்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ என்னதாயா பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல நிலாவுக்கு ஃபோனை போட்டு அவங்க எல்லாரும் இங்கே கோயிலுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வீட்டில் எல்லாரும் வந்து டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்த உடனே நிலா போயிட்டு பாண்டி தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. வானதி உடனே பாண்டியா பண்ணுறான் அப்படின்ட்டு நம்மளுக்கு பண்ணாமல் எதுக்கு அவங்களுக்கு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் நிலா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் பாண்டி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம், ஏதோ கோயிலில் வச்சு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு, அதனால் நீங்கள் எல்லாம் கிளம்பி அந்த கோயிலுக்கு வந்துடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இந்த உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னவாங்க்கா அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க.
கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். நம்மள அந்த கோவிலுக்கே வர சொல்கிறாங்க. போகலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க நீ போகலாம் அப்படின்னு சொல்லி பல்லவனும் கிளம்பும்போது வேக வேகமாக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்த உடனே சந்தாவை பார்த்த உடனே நிலாவுக்கும் வானதிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, சத்தியமாக இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது சந்தா வந்து அழுதுகிட்டே நிற்கும்போது அனீஷ் சொல்கிறாரு, இதுக்காக தான் நான் அப்பையிலேருந்து பயந்துட்டு இருந்தேன். என் மாமா ரொம்ப மோசமானவர், நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. மோசமானவர்னு தான் சொன்னியே தவிர மோசமானவன்லே இவன் முக்கியமான மோசமானவனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. சரி சரி விடுங்க, அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சாயந்தரம் நேரம் தானே, நல்ல நேரம் தான், முதல்ல ஐயர்கிட்ட சொல்லி அங்கே தாலியை கட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் பழைய மாதிரி அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அங்கே போய் சாமி முன்னாடி நில்லுங்க, அங்கே போயிட்டு தாலியை கட்டிட்டு கூட்டிகிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போகிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இருங்க நான் போய் மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னோடனே கோவிலுக்கு வெளியில் போயிட்டு பாண்டியுமே 2 மாலை வாங்கிட்டு வராரு. இப்போ அங்கே கோவிலே வச்சு முருகன் கோவிலே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரதர்ஸ் எல்லாருமே வந்து எப்படியாவது பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணியாவது சந்தாவை மீட்டு கொண்டு வந்து சேரன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.